யோர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை யார் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்ப நம்ம பார்க்க போறது, உங்களுடைய பெயர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறதா? ஒருத்தருடைய பேரு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை தருதா அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கேன், என்ன முயற்சி செஞ்சும் என்னால் ஜெயிக்கவே முடியல, இந்த வாழ்க்கையை வேஸ்டா, எத்தனை வருஷம் போராடுறது சார்? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமா? நிச்சயமா கிடையாதுங்க. வாழ்க்கை என்பது நல்லா வாழக்கூடிய ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு வசந்தம், சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. இந்த பிறவியே சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் இறைவன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவா வாழ்றோம். 100% நெகட்டிவா வாழ்றோம். எல்லா விஷயத்திலையும் நெகட்டிவ், பேசுறது நெகட்டிவ், எண்ணங்கள் நெகட்டிவ். ஸோ எதுவுமே இங்க சிறப்பா இல்லை. ஒரு கற்பனையிலேயாவது ஒரு சந்தோஷமான எண்ணங்களை நினைக்கிறோமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பா கிடையாது. கற்பனையில கூட ஒரு டிராஜடியான விஷயங்கள், பிரச்சனையான விஷயங்கள் இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி நல்லா வாழுவோம் அப்படின்னு சொல்ல முடியும்? நிச்சயமா முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, பேசிக்கலாவே எண்ணங்கள் அடிப்படையிலேயே நம்ம ரொம்ப தப்பான விஷயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதுல இருந்தெல்லாம் மாறுபடணும் அப்படின்னா நமக்கு வச்சிருக்காங்க பாருங்க அந்த பேர், அந்த பேரையும் சரி பண்ணணும். பேர் லக்காக இல்லை. அன்லக்கியான பேர்கள் வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களை கொடுக்கும். அது என்ன சார் அன்லக்கியான பெயர்? நெகட்டிவான வைப்ரேஷன் உள்ள பெயர்கள் எல்லாமே அன்லக்கியான பேர் தான். நாட் ஓன்லி நம்பரை மட்டும் கால்குலேஷன் பண்ணா பத்தாது, பெயரே நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய வரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல நமக்கு எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு விஷயம் மனிதனுக்கு இருக்குது. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இருக்குது. அந்த 6 அறிவு படைத்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு வாழ்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு வாழும் பொழுது வாழ்க்கை நாம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிறது கூட இந்த பிரபஞ்சத்துல பதிவாகுதுன்றத நீங்க மறந்துடவே கூடாது. அப்போ நமக்கு பேர் அதிர்ஷ்டமா இருக்கா அப்படின்னு நாம தான் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆள்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் எப்படி இருக்குது, லக்கா இருக்கா இல்லையா? சார் இந்த பெயருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஓகே. அந்த பேருக்கும் பாசிட்டிவ்க்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் பாசிட்டிவாக இருந்துடுறேன், ஆனால் பேர் ஏன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பேர் லக்கான நம்பரில் வைக்கணும்ல சொல்கிறீங்க? உண்மையிலேயுமே அடிப்படையிலேயே ஒருத்தருடைய பேர் லக்கா பாசிட்டிவ் வைப்ரேஷனோட கேட்கும் போதே நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அடிப்படையில் அத்துணை விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பது நம்மளுடைய பேர். நெகட்டிவான பேரு, வைப்ரேஷன் உள்ள பேரை நம்ம வச்சுக்கிட்டு குத்துது குடையுது அப்படின்னா அது யாரோட தப்பு? நம்ம வச்சிருக்கிற பேர். இந்த ஆராய்ச்சியில இன்னைக்கு வந்ததெல்லாம் கிடையாது. இது ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிற ஆராய்ச்சி. புரியுதுங்களா? இதுல மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு அதுல இதை கையாண்டு, நியூமராலஜி சாஸ்திரத்தை கையாண்டு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர். ஸோ இது ஏதோ இந்த காலத்துல தான் ஃபாலோ பண்றோன்ற கதையெல்லாம் இல்லை. இது 5000 ஆண்டுகள் பழமையான அற்புதமான ஒரு அறிவியல், இன்றும் மக்களால் போற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். அதனால நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, வாழ்க்கையில எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன் முடியாது? அதுக்கு நம்மகிட்ட லக்கான பெயர் வேணும். லக்கான பெயர் நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையான்னு நீங்க தான் என்னை கான்டாக்ட் பண்ணி, சார் இது லக்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சார் அன்லக்கியான நம்பர்ல தான் சார், நல்ல பேரே சரியில்லை சார், நான் நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது மட்டுமல்ல, எப்பவுமே நிம்மதியா ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? நிறைய சம்பாதிச்ச சொத்து சூதமெல்லாம் எனக்கு இருக்குது, ஆயில் குறைஞ்சி போச்சுன்னா என்ன சார் பண்றது?
புரியுதுங்களா? ஸோ நிறைய இருக்குங்க வாழ்க்கையில். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சடன்லியே இருந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ஸ்போக்கன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், வேற லெவலில் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா இந்த பக்கம்லாம் படம் இதெல்லாம் ஜோசியம் இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளுவோம். அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது தான் நம்ம நியூமராலஜி பார்க்கணும், நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது தான் இதெல்லாம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. நல்லா இருக்கும்போதே பாருங்க, முதல்ல நல்லா இருக்கும்போது பாருங்க, அப்போ பிரச்சனைகள் வராது. பேர் அடிப்படையில் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும், எண்ணங்கள் மாறும், வாழ்க்கை மிகப்பெரிய சக்சஸ் ஆன நிலையில் சென்று கொண்டு இருக்கும். எண்ணங்கள் தான் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கும். பேர் அடிப்படையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி வேணாலும் பார்த்துங்க, உங்க பேரை மாற்றி வேற ஒரு பேரை வச்சு பாருங்களேன். இதுக்கு இப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சரி, பேர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா பேரில் சிறு மாற்றம் செய்தாலே போதும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் செய்தால் போதும். அடிப்படையிலேயே ரொம்ப பேடாக இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பேர் அப்படின்னா கண்டிப்பாக பேரையே மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அது எல்லாருக்கும் ஏற்படாது, ஒரு 5% அந்த மாதிரி ஏற்படும். 95%க்கு பெயர் மாற்றும் என்கின்ற அவசியம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ உங்க பேர் லக்கா இருக்கா, அதிர்ஷ்டமா இருக்கா அப்படின்னு நீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்ல தயாரா இருக்கேன். உங்களுக்கு நல்ல முறையில் நியூமராலஜி இப்படி லக்கான நம்பர்ல நல்ல வைப்ரேஷனோட நியூமராலஜி, நியமாலஜி, ப்ரொனாலஜி, ஆர்காலஜி, கிராஃபாலஜின்னு சொல்லி 9 விதமான ஆய்வுகளை ஆய்வு செஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக பேர் வைத்து தர தயாராக இருக்கிறேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ முடியும், மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அப்படின்னா இந்த நியூமராலஜி சயின்ஸை நீங்கள் பயன்படுத்தி வெற்றிகளை அடையலாம். ஓகேங்களா? எல்லாமே சாதிக்க முடியுங்க. உங்களால் முடியாதுன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். ஏன் முடியாது? நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு நெகட்டிவாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கிற வயசாகி போச்சு அப்படின்றாங்க. எவ்வளோங்க ஆச்சு அப்படின்னா 35 ஆகி போச்சு. சார் இனி என்ன அப்படின்றாங்க. 35 வயசுலாம் வயசே கிடையாதுங்க முதல்ல. புரியுதுங்களா? 70 வயசு 80 வயசுல நான் இளைஞன மாதிரி இருக்கணுங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை என்பது எண்ணம் போல் வாழ்க்கைங்க. வாழ்க்கை எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? நம்மளுடைய எண்ணங்களை நல்லதாக விதையுங்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.